பேப்பர் சேவ் ஆகிக்குதா? இப்போ நாங்கள் அந்த அனுப்பின பேப்பரில் கேள்வி கொஞ்சம் பார்ப்போம். பட் இதில் வந்துட்டு நாங்கள் முதலாம் தவணை எக்ஸாம் தானே எங்களுக்கு நடக்க போகுது. அந்த முதலாம் தவணைக்கு முதல் 3 அலகுகளோட பாடத்தில் உள்ள முதல் 3 அலகுகளும் வரும். இதில் நாங்கள் இந்த 3ஆம் அலகுல உள்ள கேள்விகளை கொஞ்சம் செஞ்சு பார்ப்போம். 3ஆம் அலகு சம்பந்தமான கேள்விகளை ரெண்டையும் கொஞ்சம் பார்ப்போம். இப்போ இதில் 40 கேள்விகள் அனுப்பின பேப்பரில் இருக்குது. இதில் கடைசி 10 கேள்விகளை பார்ப்போம். ஏதாவது விளங்காட்டி கேளுங்க. ரைட், 30வது கேள்வியை கவனிங்க. ரைட், 30வது கேள்வி, பின்வரும் இலக்கங்கள் உள்ள எண்ம இலக்கம் யாது? இவை 4 வகையான எண்முறைமைகள் எங்களுக்கு இருக்கு. என்ன 4 வகையான எண்முறைமைகள் இருக்குது. என்னென்ன இருக்குதுன்னு சொல்லுங்க. சொல்லுங்களேன். விளங்க சொல்றது. பேசுகிற விளங்குதா? சொல்லுங்களேன். 4 வகையான எண்முறைமைகள் இருக்குது. அதில் எண்ம எண் ஒன்று இருக்குது. வேற இருமேன், இருமகன். நான் சொல்லுங்க, டைப்லாம் பேசுங்க, மைக் ஓன் பண்ணி. பதின்மேன், 16 வேணும். ரைட். இதில் இருமகன்டா எங்களுக்கு தெரியும். இருமகனில் 2 இலக்கங்கள் தான் இருக்கும். என்னென்ன இருக்கும்? 0 1. 0 1. எண்மகனில் 8 இலக்கங்கள் இருக்கும். 0லேருந்து எத்தனை வரைக்கும் இருக்கும்? 7 வரைக்கும். 7 வரைக்கும் இருக்கும். பதின்மகனில் 0லேருந்து எத்தனை வரைக்கும்? 0 9 வரைக்கும். 9 வரைக்கும் இருக்கும். ரைட். 16மகனில் 0 தொடக்கம் 15 வரைக்கும். 0 தொடக்கம் 15 வரைக்கும் இருக்கும். ரைட். இந்த முதலாவது இலக்கம் என்ன எண்முறைமையாக இருக்குது? 16 16மகனாக இருக்குது. இது வந்து அடி 16. ஏன்னா ஏன்னு ஒன்று இருக்கிறது. அடி 16ல் மட்டும்தான் ஏ இருக்குது. என்ன ஏபிசிடி எல்லாமே இருக்குது. அப்போ ஏ வந்து நாங்கள் 10க்கு பதிலாக பயன்படுத்தும். ஆக இது வந்து அடி 16. அது 16மகன். ரைட். ரெண்டாவது என்னென்ன எண்முறைமைகளாக இருக்கலாம்? ரெண்டாவது உள்ளது பதின்மேன். எண்மகனாக இருக்கலாம். ஏனால் 8 விட குறைஞ்ச இலக்கம் தான் இருக்குது. பதின்மகனாக இருக்கலாம். 16மகனாக 16மகனாக இருக்கவும் மேலும் தானே. 0லேருந்து 15 வரையான இலக்கங்கள் 16மகன் வரலாம். ஆக இது வந்து அடி 8ஆக இருக்கலாம். எண்மகனாக இருக்கலாம். அல்லது பதின்மகனாக இருக்கலாம். அல்லது 16மகனாக இருக்கவும் மேலும். இது 3ல் ஏதாவது ஒன்றாக இருக்கலாம். இருமகனாக இருக்க வாய்ப்பில்லை. மற்ற எல்லாமாக இருக்கலாம். சரிதானே? ரைட். மூன்றாவது என்னென்ன முறைமைகளாக இருக்கலாம்? பதின்மேன் 16மேன். பதின்மகனாக இருக்கலாம். அல்லது 16மகனாக மட்டும்தான் இருக்கலாம். எண்மகனாக இருக்க இயலாது. என்றால் இங்க 9 8 எல்லாம் எண்மகன்ல வராது. ரைட். நாலாவது 16மகனாக மட்டும்தான் இருக்கலாம். அப்ப எது விட? 2. ரெண்டாவது எண்மகனாக இருக்கக்கூடியது இதுதான் விட. ரைட். 31. பின்வரும் இலக்கங்களுள் இருமகனுக்கு சமனான பதின்மகன் யாது? அவை இருமகன் நாங்க பதின்மகனாக மாற்றணுமாக இருந்தால் நாங்க என்ன செய்யணும்? இருமகன் பதின்மகனாக 2 வழுக்களால பெருக்கணும். 2 வழுக்களால பெருக்கணும். அல்லது நாங்க லேசா என்னன்னு பார்த்தோம், இந்த இடப்பெருமானத்து மேலுக்கு போட்டுட்டு 0 வெட்டலம்னு பார்த்துக்கோங்க.
ഇതിരുടെ பெருமானம் எத்தனை 1 இடப்பெருமானம் 2 பூஜ்ஜியம் நம்மளுக்கு 1 அவை இந்த பூஜ்ஜியத்தின் இடப்பெருமானம் 2 என்ன அடுத்த இடப்பெருமானம் எத்தனை 4 4 4 ஓ இது 8 என்ன இது 16 16 இதனுடைய இடப்பெருமானம் 32 32 இதுல எது வராது இந்த 16 வராது ஏன்னா பூஜ்ஜியம் இந்த ரெண்டும் வராது அப்ப மிச்சம் இதெல்லாம் கூட்டி விட்டா சரி என்ன அப்ப எத்தனை வருது 32 மட்டும் 40 44 45 சரி 45 45 தான் விடும் ரைட் 32 ரைட் இப்போ நாங்கள் வந்து கூட்டல் இரும எண்களின் கூட்டல் இதை கூட்டும் போது உதாரணமாக நான் கூட்டுறேன் 100 101 கூட்டுறேன் 100 101 100 உண்டால் எங்களுக்கு தெரியும் 4 101 உண்டால் 5 5 நாளும் 9 தான் எங்களுக்கு விடையா வரணும் ரைட் பார்ப்போம் கூட்டுற எப்படின்றால் 1 பூஜ்ஜியமும் எத்தின 1 சைபரையும் கூட்டினா எத்தின 1 தான் வரும் சைபரையும் கூட்டினா சைபர் தான் வரும் ரைட் 1 கூட்டினா எத்தின 10 10 1 கூட்டினால் 2 தானே வரும் அப்போ 2ன்றது 2 நாங்கள் அடி 2க்கு மாற்றினால் 2 2ஆல் பிரிக்கும் போது 10 வரும் 2ல் 2 ஒரு முறை மீதி 10 மீதி 0 ஆகவே 10 இப்போ 1 கூட்டினா நாங்கள் நினைவச்சுக்குவோம் 10 இப்போ 10க்கு பதிலாக நாங்கள் இங்கே என்ன போடுவோம்னால் 0 போட்டு 1 மிச்சம் தானே இந்த 1 மிச்சம் அந்த மிச்சத்தை அங்கால உள்ள இலக்கத்தோட கூட்டணும் அங்கால ஒரு இலக்கம் இல்லாததுனால அந்த 1 அப்படியே போடுவோம் அவை 100 101 கூட்டினால் 1001 வரும் விளைஞ்சா கூட்டுற முறை கிளியரா நாங்கள் இந்த கேள்வியை கூட்டி பார்ப்போம் ரைட் இங்கே இருக்குது எங்களுக்கு 10 111 இருக்குது ரைட் 10 111 ரைட் அடுத்தது 11 0 11 இருக்கு 11 0 11 பழங்காட்டி கேட்கணும் ரைட் கூட்டுறோம் இப்போ 1 கூட்டினா எத்தனை 10 10 பதில் என்ன போடணும் 0 போட்டால் 1 மிச்சம் தானே அந்த 1 மிச்சத்தை அங்காலம் பக்கத்தில் உள்ள கொண்டு போய் கூட்டணும் இப்போ 3 1 இருக்குது ஏன்னா ஏற்கனவே 2 1 இருக்கு இங்கே ஒரு மிச்சம் வைக்க 3 1 இப்போ 3 1 அப்போ 1 1 1 3 கூட்டினா 3 தானே வருது எங்களுக்கு 3 உண்டால் எங்களுக்கு அடி 2ல என்ன வரும் 3 அப்படியே போடல அது 3 நாங்கள் 2ஆல் பிரித்தோம்னா என்ன வரும் எங்களுக்கு 3ல் 2 ஒரு முறை மிச்சம் 1 11 3 உண்டால் 11 சரியா 2 உண்டால் 10 3 உண்டால் 11 இங்கே 1 கொண்டு 2 வருது அதுக்கு நாங்கள் 10க்கு 0 போட்டோம் அந்த 1 இங்கே கொண்டு போய் கூட்டும்போது 3 கூட்டும்போது 3 வரும் அது 3 உண்டால் 11 11க்கு பதிலாக இந்த 1 போட்டு திரும்ப 1 மிச்சம் அது 1 போடுறோம் மிச்சம் 1 அங்கால கொண்டு போய் கூட்டணும் இப்போ இங்கே எத்தனை இருக்கு 1 மட்டும் 2 தானே 2க்கு பதில் என்ன போடுவோம் 10 10 நாள் 0 போட்டு 1 மிச்சம் அந்த 1 மிச்சத்தையும் திரும்ப அங்கால கொண்டு போய் கூட்ட போகிறோம் திரும்பியும் 1 10 1 10 2 நாள் 10 10க்கு பதிலாக 0 போட்டு 1 மிச்சம் இப்போ 3 வந்தால் 11 இப்போ 11 நாள் 1 போட்டு 1 மிச்சம் அந்த 1 மிச்சத்தையும் அங்கால போடுவோம் 11 0 0 10 விளைஞ்சாது சரியா
விளங்காட்டி கேட்டுக்கிறோம். ரைட் 33 அப்ப ரைட் 33 என்ன சொல்லப்படுது? 120 எனும் பதின்ம எண்ணுக்கு சமவலுவான எண் யாது? அவை 120 அடி 10ல இருக்கு. அடி 10 அடுத்த அடிகளுக்கு மாத்த எங்களுக்கு தெரியும். அடி 10 அடி 2க்கு மாத்த என்ன செய்யணும்? 2ஆல பிரிக்கணும். 2ஆல பிரிக்கணும். அடி 10 அடி 8க்கு மாத்த 8ஆல பிரிக்கணும். 8ஆல பிரிக்கணும். 16க்கு மாத்த 16ஆல பிரிக்கணும். ரைட், அப்ப நாங்க பிரிச்சு பார்க்கணும். அவை முதலாவது நாங்க 2ஆல பிரிச்சு பார்க்கணும். இந்த விட சமனாக இருக்குதான். அப்படி இல்லாட்டி 8ஆல பிரிச்சு பார்க்கணும். அப்படி இல்லாட்டி 16ஆல பிரிச்சு பார்க்கணும். என்ன ரைட் 120 இப்போ நாங்கள் இதில் வேணும்னா போட்டு பார்க்கலாம். 120 நாங்கள் அடி 2ல் எழுதுறதுக்கு இப்போ இதில் நாங்கள் போட்டு பார்க்கலாம். அல்லது இன்னொரு முறையும் இருக்குது. அடி 2ல் நாங்கள் எழுதுறதுக்கு பிரிக்காமையும் எழுத இயலும். சரியா? அது எப்படின்றால் இப்போ 120 நான் அடி 2ல் எழுதுறேன்றால் இந்த இடப்பெருமானத்தை மேலே போடுறது 1 2 அடுத்த இடப்பெருமானம் எத்தனை 4 அதுக்கு அடுத்தது 8 16 32 64 அதுக்கு அடுத்து 128 128 வராது. எங்களுக்கு 120 தான் நாங்கள் எழுதணும். 128 நாங்கள் எழுத தேவையில்லை. 120 அடி 2ல் எழுதுறேன்டால் இப்படி நீங்கள் இடப்பெருமானத்தை போட்டுட்டு 120க்குள்ள 64 வரும் தானே. அப்போ 64 வரும். 64 இடத்துல ஒன்றை போடுவோம். 32 வரும் என்றால் 64ஐயும் 32ஐயும் கூட்டினால் 96. 120 தான் தேவை. அப்போ 64ஐயும் 32ஐயும் கூட்டும்போது 96 வந்துடுச்சு. 96ஐயும் 16ஐயும் கூட்டி பாருங்க. 96ஐயும் 16ஐயும் கூட்டினா எத்தனை? 96 16 எத்தனை வருது? 112. 112. 120 108. 112 தானே. 112 மட்டும் 120. 120 இப்போ வந்து 20 மிச்சது ஒன்றும் வராது தானே எங்களுக்கு. 120 வந்துச்சு. 120 அடி 2ல் எழுதினால் இப்படி தான் வரும். 120 நீங்கள் 2ஆல பிரித்து பிரித்து போய் விட எடுக்கலாம். அல்லது இப்படி இடப்பெருமானத்தை எழுதி எடுக்கவும் மேலும். அவை 120க்குரிய அடி 2 பெருமானம் இப்படி தான் இருக்கு. அவை இந்த விட வருமா? வராது. இந்த விடையும் வராது. எதுவும் பிள்ளை தானே. கிளியர் அது? என்ன செஞ்சு இப்போ உதாரணமா இவரது 45 தானே இருக்கு. இந்த 45 அடி 10 நான் அடி 2ல் எழுதுறதாக இருந்தால் அதனுடைய இடப்பெருமானத்தை நான் போடுறது 1. அதுக்கு அடுத்த இடப்பெருமானம் எத்தனை? 2. அதுக்கு அடுத்து 4 8. சரிதானே? இடப்பெருமானம் சரிதானே? 2 0 2 1 2 2 2 3 8க்கு அடுத்து என்ன வரும்? 16 16. அதுக்கு அடுத்து 32. 64 தேவையில்லை தானே எங்களுக்கு. ஏன்னா 45 தானே இருக்குது. 64 தேவையில்லை. கிளியர் இல்லையா சொல்றது? சவுண்ட் கிளியர் இல்லையா? இப்ப கேக்குதா? சவுண்ட் கிளியர் இல்லையா? கிளியரா தான் இருக்கு. சரி. இப்ப 45 எழுது. 45 தான் நான் அடி 2 எழுத போறோம். ஆக இங்க 32 வரும். 32 கொண்ட போடுங்க. 32 16 எத்தின? 32 16 எத்தின? 48. அப்ப 16 வராது தானே. 48னா கூட்டிடும். அப்ப 16 வராது. அப்ப 32ஓட 8 கூட்டி பாருங்க. 32 மட்டும் எத்தின? 40. அப்ப 40 வரும் தானே. 45க்குள்ள 40 இருக்கு. ரைட் ரைட். 40 4 44. 44 இருக்கு. அப்ப இன்னும் எத்தனை தேவை? 1 தானே தேவை. 3. அப்ப 1 தான் தேவை. 44 1 45 ஆயிடும். இந்த 2 வராது.
45 அடி 2 எழுதினால் இப்படி தான் வரும். இந்த வந்துருக்கு 1 0 1 1 0 1 கிளியரா? ஆம். அடி 10 அடி 2 எழுது. நான் பிரித்து எழுதலாம். 45 2 பிரித்து போனால் இந்த விட வரும். இப்படி எழுதி பழகினா அவங்களுக்கு குயிக்காக எழுதிடும். இப்படி பழகினீங்கடா. ரைட். இப்போ நான் 120 அடி 2 எழுதி பார்த்தோம். அப்படி இந்த விடையும் வரையில இந்த விடையும் வரல. அவை அது வந்து பிழை. 4வது பிழை, 1வதும் பிழை. அவை 120 இப்போ நாங்கள் 8க்கு அல்லது 16க்கு மாற்றி பார்க்கணும். அவை 2வது இல்லாட்டி 3வது தான் எங்களை விட. இப்போ 120 முதலாக 8ஆல் பிரித்து பார்ப்போம். 120 8ஆல் பிரிக்க போகிறோம். 8ஆல் பிரித்தால் முதலாவது 12க்குள்ள 8 எத்தினு பார்க்கணும். என்ன 12க்குள்ள எத்தின 8? 2. ஓர் 8 8 என்றால் எத்தனை மிச்சம் இதில்? 4. 4 என்றால் 40. என்ன 40ல் 8? 5. 5 ஐ 8 40 மிச்சம் இருக்குதா? மிச்சம் இல்லை தானே? இல்ல. 15 என்ன செய்ய போகிறேன்? 8ஆல் பிரிக்க போகிறேன். 15க்குள்ள எத்தனை 8? 1 மிச்சம் ஒரு 8 8 7. அப்போ 170 அடி 8ன்னு வரணும். 170 அடி 8 இருக்குதா? இல்ல. அது கட்டாயம் இதான் விடையாக இருக்கும். எதுக்கு நாங்கள் பிரித்து பார்ப்போம். ரைட். அப்போ 16 பிரித்து பார்ப்போம். அந்த 3 இல்லைன்னா கட்டாயம் அது அடுத்துதான் விடையாக இருக்கும். இருந்தாலும் பிரித்து பார்ப்போம் சரியா இருக்காண்டு. 120 நாங்கள் பிரிக்க போகிறோம் 16ஆல். அடி 16க்கு மாற்றி பார்ப்போம். 120க்குள்ள 16 எத்தனை முறை? ஐ 16 80 தெரியும் என்ன எங்களுக்கு? 6 16 96 7 16 அப்போ 7 தரக 16 6 16 96. அதாவது 96 ஒரு 16 கூட்டணும். 112 12 அப்போ எத்தனை மிச்சம்? 8 மிச்சம். மிச்சம் அப்போ எத்தனை விட? 78 8 அப்போ 3வது விட. ரைட். அப்போ 3வது விட 34 செய்வோம். ரைட். 20 சமனான 13 இடப்பெருமானத்தை மேலே போட்டு விட எடுங்க. இது 1 இது 2 இது 4 வராது. இது 8 16 வராது. இது 32. என்ன மாரி 32 மட்டும் தான் இருக்கு. கூட்டினா எத்தனை வருது? 43 43 விட சரிதானே? 32 மற்றும் 40 43 43. 35 பின்வரும் இலக்கங்களுள் மிகச்சிறிய இலக்கம் யாது? பின்வரும் இலக்கங்களும் மிகச்சிறிய இலக்கம். மிகச்சிறிய இலக்கம் கண்டுபிடிக்கிறண்டால் வெவ்வேறு அடியில் வச்சு எங்களுக்கு கண்டுபிடிக்க இயலுமா? அப்போ எல்லாத்தையும் ஒரே அடிக்கு மாற்றணும். எந்த அடிக்கு நாங்கள் வளமையை மாத்துறது? அடி 10க்கு. அடி 10க்கு 45 அடி 10ல் இருக்கு. இதெல்லாம் அடி 10க்கு மாற்றணும். இப்போ இது அடி 10க்கு மாற்றுறது எங்களுக்கு லேசி. இடப்பெருமானத்தை போடுங்க. இதில் 1 2 வராது. அவை 4 இருக்குது. இவர்கிட்ட 8 இருக்குது. 16 இல்லை 32 இருக்கு. விட எத்தனை வருதுக்கு? 45. அப்போ இது வந்து 45 சொல்றாங்க. இதுவும் 45 இதுவும் 45. முதலாவது விட 45 தான். 4வது விட 45 தான். அப்போ இது 2ல் ஏதாவது ஒன்று சின்னதாக இருக்கும் போல பாவம். 36 அடி 8 என்றால் இது 8ன் 0 தர 6. என்ன 8ன் 0 1 தானே? ஓர் 6 6 சரியா? 8ன் 0 6 பெருக்கணும். இது 8ன் 1ஆல் 3 பெருக்க போகிறோம். 8ன் 1ன்றது 8 3 8 24 சரியாது? இப்போ 24 மாறும் எத்தனை? 30. அப்போ இதில் விட 30. 2வது விட 30.
அப்போ முதலாவதும் வராது, நாலாவதும் விடையாக வராது. இல்லை 45 விட 30 சின்னிச்சு. இதை மாற்றி பாருங்க, விட எத்தினான்னு சொல்லுங்க மாற்றி. மூணாவது விட 16 பூஜ்ஜியத்தால் எஃப் பெருக்குங்க, 16 ஒன்றால் 2 பெருக்குங்க, பெருக்கி கூட்டுங்க. விட என்ன வருதுன்னு சொல்லுவோம். நாற்பத்தேழு. 47. ஓ 16 பூஜ்ஜியம்ன்றது 1 தானே, 1 தர 15, எஃப்னா 15, அது வந்து 15. 16 1ன்றது 16 தான், 16 தர இங்கே இருக்குது 2, அவை 16 32, 32 15 47 சரி. 47 இதோட பெருசு, அவை விட என்ன அவன் சிரிச்சது ரெண்டாவது விட ரைட். 36 36 8 தான் சிரிச்சு ரைட். ரைட் 36வது கேள்வி பாருங்க. ரைட் இதுல எம்எஸ்பி எல்எஸ்பின்ற ஒரு விஷயம் இருக்குது. எம்எஸ்பின்றால் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட், அதாவது அதிக பொருளுடைய பிட், இடப்பெருமானம் கூடிய பிட்டை தான் நாங்கள் எம்எஸ்பின்னு சொல்லுவோம். இடப்பெருமானம் கூடியது. எல்எஸ்பின்றால் லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட், இடப்பெருமானம் குறைந்த பிட் எதுன்னு பார்க்கணும். இந்த எம்எஸ்பி எல்எஸ்பின்றது நாங்கள் துவித எண்களுக்கு தான் வரும். அடுத்து நாங்கள் அடுத்த எண் முறைமைகளுக்கு எல்எஸ்டி எம்எஸ்டின்னு ஒன்று டிஜிட்னு வரும். இப்போ அதுவும் அதே தான், இடப்பெருமானம் குறைஞ்சதும் இடப்பெருமானம் கூடினதையும் பார்க்கணும். இந்த இதில் இடப்பெருமானம் குறைஞ்சது நாங்கள் இடப்பெருமானம் இப்போ நான் உதாரணமாக 17 இருந்தால் இப்போ 785 எழுதுனேன். இப்போ இது ஒரு 17. இப்போ இதில் இடப்பெருமானம் எழுதுனேன், இது 1கள், 8ன்றது 10கள், இது வந்து 100கள். அப்போ இடப்பெருமானம் குறைஞ்சது வந்து 5. இதில் இடப்பெருமானம் குறைவு 1கள் இடத்துல இருக்கு. இதில் இடப்பெருமானம் கூடினது வந்து 7, 100கள் இடப்பெருமானத்தில் இருக்கு. அப்போ இதை நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் 17க்கு பொதுவாக பாய்ப்போம் எல்எஸ்டின்னு பாய்ப்போம், டிஜிட்னு சொல்லி. இப்போ இதுதான் எல்எஸ்டியாக இருக்கும், எம்எஸ்டியாக இருக்கு. இடப்பெருமானம் கூடினது 7. இது தசம் வரும்போது தசம் வரக்குள்ள இப்போ இதுக்கு வந்துட்டு 3க்கு 0 இருந்தால், இப்போ ஏதாவது ஒரு இலக்கத்துக்கு 3க்கு 0 இருந்தால் பெருமானம் இருக்குதா? எத்தனை சைபர் 3க்கு நாளைக்கு பெருமதி இருக்குதா? இல்ல. ஆகவே இங்க இந்த 0தோட உங்களுக்கு கேள்வி தந்திருந்தாலும் எம்எஸ்டி வந்துட்டு 7 தான். இந்த 0மாக எம்எஸ்டி வருமா? வராது. எல்எஸ்டி இப்பயும் 5 தான். விளைஞ்சா நான் சொல்றது கிளியரா? அதே நேரம் இந்த பின்னுக்கு 0 வந்தால் இந்த 0த்துக்கு பெருமதி இருக்கா இல்லையா? இருக்குது. இப்ப எம்எஸ்டி என்ன எல்எஸ்டி என்ன? எல்எஸ்டி 0, எம்எஸ்டி வந்துட்டு 7, எம்எஸ்டி வந்துட்டு இங்க 7, எல்எஸ்டி வந்துட்டு 0. கிளியரா? இப்ப இதே இதுல தசம் வரும்போது, தசத்துல வரையில தானே இலக்கம், அவ்வளவுதான். தசம் 0.1. இப்ப எம்எஸ்டி என்ன? இப்பயும் எம்எஸ்டி 7 தானே. இடப்பெருமானம் அங்கே குறைஞ்சிட்டு தான் போகுது. இது 1 வந்தால் 10 பூஜ்ஜியம் அடுக்கு வந்தால் இது 10 சய 1 10 சய 2 அங்கே குறைஞ்சிட்டு போகும். தசத்துக்கு அங்கால உள்ளது இந்த இடப்பெருமானம் குறைவு தான். இப்போ இங்கேயும் எம்எஸ்டி வந்துட்டு 7, எல்எஸ்டி வந்துட்டு இந்த 1. சரியா? எல்எஸ்டி வந்துட்டு 1. கிளியரா? இதுக்கு பின்னுக்கு தசம் வந்தாலும் பெருமதி இல்லை. இப்போ வந்துட்டு முழு எண்ணில் வந்துட்டு பின்னுக்கு சைபர் வரும்போது பெருமதி இருந்துச்சு. தசம் வந்துட்டு பின்னுக்கு சைபர் வந்தால் பெருமதி இருக்குதா? தசம் வந்தாலும் இந்த இந்த சைபருக்கு பெருமதி இல்லை. ஆகவே திரும்பவும் எல்எஸ்டி வந்துட்டு 1ஆக தான் இருக்கும், 0மாக இருக்காது. இவளையும் உங்களுக்கு
கிளியரா? சார் விலங்கையில் இன்னொருக்க விளங்கப்படுத்திடுங்களே. இது உங்களோட புக்ல இருக்கு. இது வந்துட்டு எம்எஸ்டியும் எல்எஸ்டி. எம்எஸ்டி சொல்லுவோம் நாங்கள் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட் அப்படின்னு சொல்லுவோம், அதிக பொருளுடைய இலக்கம். எல்எஸ்டினால் லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட், மிக குறைந்த பொருளுடைய இலக்கம். இதில் சொல்லுங்க அவங்களுக்கு உங்களோட புக்ல இருக்கு. ரைட். இப்போ 329 ஒரு இலக்கம் இருந்தால் இதில் இடப்பெருமானம் கூடினது 3, இடப்பெருமானம் குறைஞ்சது 9. அப்போ எம்எஸ்டி 3, எல்எஸ்டி 9. அது சரியா? இதுதானே? இந்த 1237.0 தசத்துக்கு பின்னுக்கு 0 வந்தால் பெறுமதி இல்லை. ஆகவே இதுல வந்துட்டு எம்எஸ்டி வந்துட்டு 1, எல்எஸ்டி வந்துட்டு 7. இது தசம் இல்லாம ஒரு 0 வந்திருப்பது 12,370 வந்திருப்பது. அந்த 0 வந்துட்டு எல்எஸ்டியா வந்திருக்கும். இந்த தசத்துக்கு பின்னுக்கு வர 0த்துக்கு பெறுமதி இல்லை. இப்போ 1237.0 எத்தனை சைபர் போட்டாலும் அந்த சைபருக்கு பெறுமதி வராது தசத்துக்கு பின்னுக்கு வந்தால். அதே மாதிரி ஆக முன்னுக்கு வாரத்துக்கும் பெறுமதி இல்லை. அவை இதுல வந்துட்டு எம்எஸ்டி வந்துட்டு 1, எல்எஸ்டி வந்துட்டு 7. சரியாது? கிளியரா விளங்குதா? சார் அப்ப அந்த 0 வந்திருக்க இடத்துல 1 வந்து இருந்துச்சுடா, அது எல்எஸ்டியா? எல்எஸ்டி. அந்த 0 வந்திருக்க இடத்துல 1 வந்திருப்பா, அதுக்கு பெறுமதி. அப்ப இதுல இருந்து 1237.0 ஒன்று தான், 1237 ஒன்று தான். அந்த சைபருக்கு பெறுமதி இருக்குதா? 1230 சொன்னோம்னா இது 1237 ரூபா தான். இப்போ நீங்க எத்தனை சைபர் போட்டாலும் அதே 1237 ரூபா தான். அதுக்கு பெறுமதி இல்லை. ஆனால் தசம் 1, தசம் 5 எல்லாம் வந்து அதுக்கு பெறுமதி இருக்கு. 1237.1 என்றால் 1% அல்லது 5 வந்து 50% அப்படின்னு வரும். அப்போ அதுக்கு பெறுமதி இருக்கு தானே. இந்த இலக்கம் வந்துருந்தா பெறுமதி இருக்கு. அப்போ அது எல்எஸ்டியாக வரும். சரியா? இப்போ 58.32 அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. 5ன்றது எம்எஸ்டி ஆகவும் பின்னிக்கு இருக்கிற அந்த 2ன்றது எல்எஸ்டி. அடுத்ததுல பாருங்க, இதுல இந்த 0த்துக்கும் பெறுமதி இல்லை. சரிதான்? இந்த 0த்துக்கும் தசத்துக்கு முன்னுக்குள்ள 0த்துக்கும் பெறுமதி இல்லை. இந்த தசத்துக்கு பின்னுக்கு வர 0த்துக்கும் பெறுமதி இல்லை. தசம் இல்லை. இதுல அப்ப எம்எஸ்டி வந்துட்டு 9 ஆகவும் எல்எஸ்டி 5 ஆகவும் தான் இருக்கு. இந்த சைபர் இருக்கிற இடத்துல எம்எஸ்டி ஆக வந்திருக்கு. அல்ல இந்த சைபர் இருக்கிற பெறுமதி வந்து இருப்பது அது வந்துட்டு எம்எஸ்டி ஆக இருந்திருக்கு. 0.4 முன்னுக்குள்ள அந்த 0த்துக்கு பெறுமதி இல்லை. எத்தனை 0 போட்டாலும் அதுக்கு பெறுமதி இல்லை. எம்எஸ்டி ஆகவும் இருக்கும், எல்எஸ்டி ஆகவும் இருக்கும். சரியா? ரெண்டு கேள்விக்கு இந்த செயற்பாடு புத்தகத்தில் உள்ள செயற்பாடு கேள்விக்கு எம்எஸ்டி என்ன, எல்எஸ்டி என்ன? எம்எஸ்டி 5, எல்எஸ்டி 0. எல்எஸ்டி 0. சரிதானே? எல்எஸ்டி 7, 0. 0 இதுல 0 வரும். தசம் வர இல்லை தானே. இதுல எல்எஸ்டி 0, எம்எஸ்டி 5. ரெண்டாவதுல எம்எஸ்டி 1, எல்எஸ்டி 1. எம்எஸ்டி 1, எல்எஸ்டி 1. மூணாவதுல எல்எஸ்டி 2, எம்எஸ்டி 8. மாறி எம்எஸ்டி தான் 2. எம்எஸ்டி 2, எல்எஸ்டி 8. எல்எஸ்டி 8 லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட் தான் 8. விடப்பெருமானம் குறைஞ்சது 8. இந்த 0 வராது. சரிதானே? அதுக்கு பெறுமதி இல்லை. ரைட். இது ஏடி தசம்னு வரும்னு நினைக்கிறேன். கேள்வி மாதிரி. ரைட். ஏடி தசம்னு எடுங்க. இது 16 மகன். இது என்ன எல்லா முறைக்கும் எம்எஸ்டி எல்எஸ்டி வரலாம். ரைட். அப்போ எம்எஸ்டி என்ன? எம்எஸ்டி எல்எஸ்டி 9. எம்எஸ்டி எல்எஸ்டி 9. அஞ்சாவதுல அஞ்சாவதுல எம்எஸ்டி 1, எல்எஸ்டி சைபர். சைபர் வராது. எந்த சைபர்களுக்கும் பெறுமதி இல்லை. தசத்துக்கு 1 சரி.
இந்த எம்எஸ்டியும் ஒன்று தான், எல்எஸ்டி இந்த ஒன்று பின்னிக்குள்ள உண்டு, இந்த சைவருக்கும் பெருமதி இல்லை. அப்போ எம்எஸ்டியும் ஒன்று எல்எஸ்டியும் ஒன்று தான் 5ல். சரியா? ம் அது எம்எஸ்டியும் எல்எஸ்டியும் அது வந்துட்டு எல்லாத்துக்குமே பொதுவாக சொல்லலாம், எல்லா அடிகளுக்கும் பொதுவாக பாய்ப்போம் நம்ம. அடுத்து இருக்கு எம்எஸ்பியும் எல்எஸ்பியும், அதிகூடிய பொருளுடைய பிட். அவை நாங்கள் அந்த பிட்டுன்னு பாவிக்கிறது இரும எண் முறைமைக்கு மட்டும்தான் நாங்கள் பாவிப்போம். சரிதானே? துவித எண்களுக்கு மட்டும். அதுவும் அதே மாதிரி தான், இடப்பெருமானம் கூடினதும் குறைஞ்சதும். ஆக இங்கே 1 0 மட்டும்தான் வரப்போகுது. பட் இதில் இடப்பெருமானம் எங்களுக்கு போகும்போது எங்களுக்கு தெரியும் 2 0 2 1 2 2 2 3 போகும். தசத்துக்கு இங்கால வரும்போது 2 1 2 2 2 3 போகும். பட் அந்த இடப்பெருமானத்தை அந்த எந்த இடப்பெருமானத்தில் 1 போட்டு காட்டியிருக்கிறாங்க. இதில் பாருங்க, இதில் எம்எஸ்பியும் ஒன்று தான், எல்எஸ்பியும் ஒன்று தான். இது வந்து எம்எஸ்பி வந்துட்டு 2 3ஆம் அடுக்குக்குரிய ஒன்று போட்டிருக்கிறாங்க. எல்எஸ்பின்றது இந்த 2 0ஆம் அடுக்குக்குரிய ஒன்று. சரியா? அது ரெண்டுமே ஒன்று தான் வரும் கூட. அடுத்த பாருங்க, எம்எஸ்பி இந்த ஒன்று 2 1ஆம் அடுக்குக்குரிய ஒன்று. எல்எஸ்பி வந்து இந்த 101ல் இருக்கக்கூடிய கடைசி ஒன்று. அவை 2 1 தான் முதலாவது ஒன்று, அடுத்து 2 2 2 3. அந்த 2 3ஆம் அடுக்கிட பெருமானத்துக்குரிய ஒன்று தான் எல்எஸ்பியாக வரும். கிளியரா? விளங்குதா பிள்ளைன்? ரைட். இந்த முதலாகி சொல்லுங்க பாபம். எம்எஸ்பி என்ன? எம்எஸ்பி 1 எல்எஸ்பி 0. எம்எஸ்பி 1 எல்எஸ்பி 0. இங்க தசம் வரையில ஆகவே இந்த சைபர் வரும் எல்எஸ்பியா. ரைட். ரெண்டாவதுல 1 1 1 1 1ன்ற இந்த ஒன்று எம்எஸ்பி. இந்த 2 0ஆம் அடுக்குக்குரிய ஒன்று வந்துட்டு எல்எஸ்பி. 1 2 3 4 2 4ஆம் அடுக்குக்குரிய ஒன்று வந்துட்டு எம்எஸ்பியாக வரும். ரைட். மூணாவதுல 0 வருமா? இந்த 0 வராது. இந்த ஒன்று தான் எம்எஸ்பி. இந்த 0 தசத்துக்கு வர ஒன்று தான் எம்எஸ்பி. எல்எஸ்பி இந்த ஒன்று. 2 3 தான், ஒன்று தான். சரிதானே? எம்எஸ்பி ஒன்று எல்எஸ்பி ஒன்று மூன்றாவதுல. நாலாவதுல 1 0 0 வராது. தசத்துக்கு ஒன்று ஒன்று தான். இந்த முழுவன்ல வார தச சைவருக்கு இந்த பெருமதி இருக்குது. தசத்துக்கு பின்னுக்கு வார பின்னுக்கு வர சைவருக்கு பெருமதி இல்லை. ஆகவே இங்கேயும் எம்எஸ்பி இந்த ஒன்று, எல்எஸ்பி இந்த ஒன்று. ரைட். அஞ்சாவதுல 1 1 தான். இங்கே இந்த 0 பெருமதி இல்லை, இந்த பெருமதி இல்லை. இந்த ஒன்று எம்எஸ்பி, இந்த ஒன்று எல்எஸ்பி. கிளியரா? இப்போ ரைட். இப்போ 36வது கூட சொல்லுங்க. 1 1 36க்கு 1 1 1 தான். என்ன? 1 1. அவை இந்த ஒன்று தான் எம்எஸ்பி, இந்த ஒன்று வந்துட்டு எல்எஸ்பி. ரைட். எப்படியோ 1 1. ரைட். 37. ரைட். அடி 16ல தரப்பட்டிருக்கு. அதை அடி 2க்கு அல்லது அடி 8க்கு 10க்கு 8க்கு மாற்றி பார்க்கணும். ரைட். 16 முதல்ல நாங்கள் 2க்கு மாற்றி பார்ப்போம். 16 2க்கு மாற்றுற முறை என்ன? கட்டாயம் ரீகனெக்ட் ஆகுங்க. நான் ஒரு நிமிஷத்துல கட் ஆகும். திரும்ப ஜாயிண்ட் ஆகும். ரைட். அடி 16 அடி 2க்கு எப்படி மாத்துற? ஏர்லியே அடி 16 இருக்குது. 8க்கு மாத்தி பிறகு வந்து 3 3 பிரிச்சு மாத்தணும். அது 8க்கு மாத்த. 2க்கு மாத்துறது நான் சொன்னேன். 2க்கு. ம். 2 அடி இடப்பெருமானத்தை போட்டு எத்தனை பிட்டா எழுதணும்? ஒவ்வொன்றையும் 4 4 4 4 எழுதணும். சரிதானே? அப்போ 7 4 பிட்ல எழுதினா எப்படி வரும்? 0 1 1 1 0 1 1 1 3 1 111 தெரியும். ஏ 4 பிட்ல எழுதினா 10 10 10 10. ரைட்.
10 10 தான். அவைதான் அடி 2 கூடிய விட. ஆக முன்னுக்குள்ள சைபர் போடாட்டியும் பிரச்சனை இல்லை. ஆக முன்னுக்குள்ள சைபர் போட பின்னுக்குள்ள சைபர் கட்டாயம் வரணும். இது முழுவன் தானே, முழுவன் தான், முழுவனுக்கு முன்னுக்குள்ள சைபர் போடாட்டியும் பிரச்சனை இல்லை. அவ இந்த விட இருக்குது அடி 2ல 10 10 இருக்குது, 3 1 இருக்குது இருக்குதானே.